Welcome to VL Academy. In the video, amalgamation, absorption and external reconstruction அப்படிங்கிற chapterல other exercise problem number 8 நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.128 and 10.129. So the question கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால என்னால் டைட்டில் போட முடியலங்க. I have just managed to give the entire question in single slide. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் இதுலேயும் A limited வந்து B limited டேக் ஓவர் பண்ணுறாங்க அண்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3,500 equity shares of ₹10 each at par to the equity shareholders of B limited and 15% preference share of ₹100 each to discharge the preference shareholder of B limited at 10% premium. Okay, so அதே 17,000 தான், பட் அதில் வந்து 10% ப்ரீமியம் வச்சு கொடுக்குறாங்க and 10% இருந்தது இங்கே 15% மாறுது. Okay, and next one is debenture of B limited will be converted into equivalent number of debentures of A limited. So அந்த debentures வந்து B limitedல என்ன இருக்கோ அது அப்படியே A limitedக்கு வரப்போகுது அதே amount. Okay, and statutory reserve வந்து it will be maintained for another 3 more years. அதனால அந்த statutory reserveம் வந்து நம்ம A limited ஓட ஆட் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு என்ன பண்ணோம்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பேலன்ஸ் ஷீட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம், பட் இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரிஸும் நாம் ப்ரிப்பேர் பண்ணோம். Okay, so show journal entries and balance sheet in the book of A limited on the assumption that the amalgamation is in the nature of merger and amalgamation in the nature of purchase. ஸோ உங்களுக்கு mergerனா என்ன, purchaseனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. mergerனா என்ன அப்படின்னா A லிமிட்டடும் B லிமிட்டடும் சேர்ந்து இனி ஃபர்தராக அவங்க பிஸ்னஸ் ஒரே கம்பெனியாக ஆக்கி அதில் வந்து அவங்க ரன் பண்ண போகிறாங்க. அதாவது என்னோட B லிமிட்டடுங்கிற பேரை நான் விட்டுடுறேன், என்னோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த நேச்சர் ஆஃப் மர்ஜர். பட் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து B limited வந்து மொத்தமாக A limitedக்கு கொடுத்துட்டாங்க. இனி வந்து எனக்கும் இந்த B limitedக்கும் சம்மந்தமே கிடையாது, என்னோட அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து உங்களோட A limitedக்குள்ளேயே போட்டுக்கோங்க அண்ட் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களோட A limitedக்குள்ளே இனி இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு பொருளை வித்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, நமக்கு தேவையான அமௌண்ட்டை நமக்கு வந்துடும். தட் இஸ் கால்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அது வந்ததுக்கப்புறம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதுதான் மர்ஜருக்கும் பர்ச்சேஸுக்குமான டிஃப்ரென்ஸ். இப்போ நாம ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் A limited அண்ட் B limited at the time of amalgamation. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அமால்கமேஷனை பொறுத்த வரையும் the first and foremost step is to find out the purchase consideration அண்ட் அதில் இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து அதை ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேல்யூ, இது ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது B லிமிட்டடுக்கு வந்து A limited எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,500 equity shares of ₹10 each for equity shareholders, அது வந்து ₹35,000 and 15% preference share capital issued at 10% premium. So 170 shares of ₹100 each already இருக்கு. ஸோ அது கூட 10% premium வச்சு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் ₹10. ஸோ அந்த ₹10 சேர்த்தோம்னா 170 shares into 110 rupees, that is 18,700. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப will get 53,700 அதில் வந்து ஷேர் வேல்யூ ஆஃப் B limited வந்து 47,000 நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா B limited கீழே ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ டோட்டல் பண்ணுறப்ப you'll get 47,000 ஸோ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ் இஸ் 47,000 தான், பட் இவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா 53,700 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஓவர் ஷேர் வந்து 6,700. ஸோ தட் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் வித் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இவங்க வந்து 47,000 கொடுத்து பிஸ்னஸ் வாங்கிட்டாங்க, பட் ஆனால் டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக இவங்க காமிக்கலாம் 53,700 நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஹேஸ் டு பி, அது வரையும் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா ரிசர்வில் போட்டு வச்சுருப்பாங்க. யூ நோ வாட் இஸ் ரிசர்வ்? ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தேவைன்னா அந்த ரிசர்வ் அமௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறது இஸ் கால்ட் ரிசர்வ். ஓகே, ஸோ தட் இஸ் 6,700. ஸோ இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் in the book of A limited, அதாவது பர்ச்சேசிங் கம்பெனியோட ஜேர்னல் என்ட்ரிஸ், அது அவங்களோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன் சம் கேசஸ்
transferee அதுவே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்குவீங்க. ஸோ அதனால தான் நீங்க ரெண்டுமே போட்டிருக்கேன். பர்ச்சேசிங் கம்பெனி வந்து நம்ம transferee கம்பெனி அப்படியுமோ அண்ட் செல்லிங் கம்பெனியை வந்து transferor கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து நம்ம பர்ச்சேசிங் கம்பெனியோட ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். The first one is ஒரு அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருக்கும்? அசெட் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இங்க பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்றோம். ஓகே, ஸோ இங்க வந்து பிஸ்னஸ் இஸ் கம்மிங் இன்சைட் அவர் பிஸ்னஸ். ஸோ அதனால பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு whom those cash will go liquidation of B Limited. ஸோ B லிமிட்டெடுக்கு இந்த 53,700 rupees போகுது. அதனால நம்மளோட புக்கில் credit where it goes, debit what comes in. So in our book, அதாவது in A Limited, the business is coming inside. அதனால business purchase account debit பண்ணிருக்கோம். And this 53,700 rupees where it goes to B Limited. So the liquidate ஆயிருச்சு. ஸோ அதனால liquidation of B Limited வந்து 53,700 rupees அப்படிங்கிறத நம்ம போட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்னெல்லாம் அசெட் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கோ அதையெல்லாம் டெபிட் பண்ணுவோம். என்னெல்லாம் லயபிலிட்டிஸ் வந்து வெளியில் போகுதோ, லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னது? அவங்களோட கடன், பி லிமிட்டடோட கடனை வந்து நாம தான் பே பண்ணணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக கேஷ் வில் கோ அவுட் ஃப்ரம் அவர் பிஸ்னஸ், ஃப்ரம் ஏ லிமிடெட். ஓகே, ஸோ அதனால லயபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அசெட் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வருதுன்னா தட் வில் பி இன்சைட் அவர் பிஸ்னஸ். அதனால அதையெல்லாம் நாம டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன் தட் கேஸ் இங்கே வந்து பில்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,500 rupees, மெஷினரி வந்து 17,000, ஃபர்னிச்சர் இஸ் 3,500, டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து 24,800. இதை அவங்க கலெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அவங்களோட கஸ்டமர் கிட்ட இருந்து. அண்ட் கேஷ் அட் பேங்க், அவங்களோட கேஷ் பேலன்ஸ் வந்து 5,200 rupees. ஓகே, அண்ட் ஜென்ரல் ரிசர்வ், இது வந்து பேலன்சிங் ஃபிகர் ஒர்க்கிங் நோட்ல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரிசர்வ் வந்து பி லிமிட்டடோட ரிசர்வ், அதை வந்து நாம இங்க டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் அசெட் சைடு. அடுத்தது வந்து லயபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கடன் அடைக்க வேண்டியது, நம்ம கையில இருந்து காசு வெளியில போகும். ஸோ அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் 5,000, 11% டிபென்ச்சர் 3,500, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் 53,700 rupees அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் நாம இங்க காமிச்சிருக்கோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் அது 1,000 rupees. ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் இன்னொரு 3 yearsக்கு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதுனால நாம அதையும் நம்ம கம்பெனியில சேர்த்திருப்போம். அதனால அது ஒரு 2,000 rupees. and general reserve already balance sheetல இருக்கிறது, that is 2,500 rupees. and P&L account is 5,000 rupees. இப்போ debit சைடும் credit சைடும் total பண்ணீங்கன்னா you will get the same value. okay, அது நீங்க total பண்ணி check பண்ணிக்கோங்க. okay, that is very important. and narration you have to give on your own words. So the first entry is we have purchased the business, அதுக்கான entry போட்டிருக்கோம். second வந்து அவங்களோட assets and liabilities நம்ம take over பண்ணியிருக்கோம். and third one பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம்? 53,700 rupees செலவு பண்ணியிருக்கோம். அது என்னென்ன வேலை அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி தான். ஸோ இங்கே லிக்விடேட்டர் ஆஃப் பி லிமிடெட் வில் பி ரிசீவிங் 53,700 rupees. அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். தில் பி ரிசீவிங் திஸ் அமௌண்ட், அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 53,700 rupees நம்ம கையிலேருந்து எப்படி வெளியில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இஷ்யூயிங் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், தட் இஸ் 3,500 shares. அது ஒரு 35,000 rupees, 10% preference share அது ஒரு 17,000 rupees. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ப்ரீமியம் 10% ப்ரீமியம் வச்சு தான் இந்த 170 preference shares வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் வந்து 1,700 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 53,700 rupees. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது. ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் அது நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஓவர். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு என்ட்ரி வரணும் அப்படின்னா அது வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக. பட் இந்த ப்ராப்ளமில் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லாதனால அந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடலை. ஓகே, நவ் வில் கெட் இன் டு தி ஒர்க்கிங் நோட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், தட் இஸ் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா
பி லிமிடெடுக்கு வந்து நம்ம 3500 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படிங்கிறது வந்து ஏ லிமிடெட், இப்போ ஏ லிமிடெட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அது கூட பி லிமிடெடோடதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்படி இங்கே பார்க்குறப்ப we have issued 3500 equity shares of ₹10 each to B Limited. அது வந்து 35,000 rupees. ஆல்ரெடி ஏ லிமிடெட்ல வந்து 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு, அதுவும் ஒரு ஷேர் ₹10 தான். ஸோ 50,000 rupees. அண்ட் ஏ லிமிடெட்ல வந்து 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கு, தட் இஸ் 22,000 rupees. அண்ட் பி லிமிடெடுக்கு வந்து 15% மாற்றி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 170 ஷேர்ஸ் இருந்தது, அதே 170 ஷேர்ஸை வந்து 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இஸ் 1,24,000 rupees ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரிசர்வ்ஸும் இதில் வரும், both A limited and B limited. and நம்ம மைனஸ் பண்ண போகிறது வந்து ஒன்றே ஒன்று தான், that is excess of purchase consideration. அது வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்டில் போட்டிருக்கோம் 6,700 rupees. இப்போ என்னென்ன ரிசர்வ் இந்த ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரிசர்வ் A லிமிட்டடோடது வந்து 5,000 rupees and B limited is 2,500. அதில் வந்து அந்த excess of purchase price நம்ம லெஸ் பண்ணுறோம் 6,700 rupees. அதுக்கப்புறம் and one more thing which I have to say, இங்கே வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்னா, you have to mention it in a bracket. ஏன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மைனஸ் சிம்பிள் போடுவோம். பட் நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் படிக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த மைனஸ் சிம்பிள் எல்லாம் போடக்கூடாது, பிராக்கெட் போட்டு தான் காமிக்கணும். ஒரு வேல்யூவை நீங்கள் பிராக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃபால்ட் மீனிங். ஓகே, அதனால நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்கேயும் நாங்கள் வந்து பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன், தட் இஸ் 6,700 rupees. அண்ட் அடுத்தது வந்து PNL அக்கௌண்ட் ஆஃப் A limited and B limited, that is 7,500 and 5,000 rupees. அடுத்தது வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம், இதுவும் அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் வந்து சர்ப்ளஸுக்கு கீழே வரும். ஸோ அது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 170 shares ஆஃப் 10 rupees. ஏன்னா 10% தான் ப்ரீமியம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 rupeesல 10% is 10 rupees. ஸோ அது 1,700. அடுத்தது என்னென்ன ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ், அது A லிமிட்டெடுக்கும் இருக்கு, B லிமிட்டெடுக்கும் இருக்கு. அது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். தட் இஸ் ₹3,000 plus 2,000 rupees, அது வந்து 5,000 rupees. இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ், இது வந்து B லிமிட்டெடுக்கு மட்டும்தான் இருக்கு, A லிமிட்டெட்ல இல்லை, அது வந்து 1,000 rupees. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணி அந்த 6,700 லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 21,000 rupees. So next one is non-current liabilities or long-term borrowings. So அது வந்து debentures தான் நம்ம சொல்லுவோம். debenture தான் ஒரு வருஷத்துக்கு மேலே அது ஒரு கடனாக இருக்கும். ஸோ அந்த டெபென்ச்சருக்கு வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க, டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் 11% debenture ஆஃப் A லிமிடெட் வந்து 5,000 rupees and same 11% debenture of B limited வந்து 3,500 rupees. So total non-current liabilities or long-term borrowings is 8,500 rupees. Current liabilities பார்த்தீங்கன்னா creditors. So creditorsல வந்து A limited is 6,500 and B limited வந்து 5,000 rupees. Total 11,500. So with this liability is over. அடுத்தது fixed asset or non-current asset. அது கீழே building, machinery, furniture எல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து A limited and B limited ரெண்டோட வேல்யூவும் நான் டோட்டல் பண்ணி அங்கே போட்டிருக்கேன். That is 40,500 rupees, 49,500 rupees and 9,250. இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ will get 99,250 rupees. அது மாதிரி current assets பார்த்தீங்கன்னா debtors and cash at bank. அதுவும் A limited and B limited ரெண்டோடதும் டோட்டல் பண்ணுறப்போ will get 53,300 rupees as debtors and 12,450 rupees as cash balance or bank balance. So that total is 65,750 rupees. ஸோ இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் நாம் இதை என்டர் பண்ணணும். ஸோ அப்படி என்டர் பண்ணுறப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்க, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து 1,24,000 rupees and reserves and surplus is 21,000 rupees. Non-current liabilities பார்த்தீங்கன்னா 8,500 rupees and current liabilities is 11,500. இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப will get 1,65,000 rupees. and asset side வந்து non-current assets and current assets, அது வந்து 99,250 and 65,750 rupees. அதுவும் total பண்ணோன்னா will get 1,65,000 rupees. Therefore, both assets and liabilities has been balanced in the nature of merger. So இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மர்ஜரில் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, again you have to repeat this working note number 1, that is excess price of consideration over share
capital adjusted in reserves. அது வரையும் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணணும். 6700 rupees. அது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து இது ஏன் நான் இங்க ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுல கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு again we have to calculate capital reserve. ஓகே, கேபிட்டல் ரிசர்வ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம், தட் இஸ் 53,700 rupees. இப்போ இந்த பிஸ்னஸோட வர்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் அசெட் ஆஃப் பி லிமிடெட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 66,000. அதில் வந்து டிபென்ச்சர் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ், அந்த லைபிலிட்டிஸை லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 57,500 rupees. ஓகே, ஸோ ஆக்சுவல் வர்த் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் வந்து 57,500 rupees. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோம், 53,700 rupees. இதை தான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சி ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் அந்த 53,700 rupees லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 3,800 rupees. அதாவது நம்ம அதிக விலையில் உள்ள ஒரு பிஸ்னஸை கம்மி விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போது அந்த எக்ஸாக்ட் ரேட்டுக்கான பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து எடுத்து கேபிட்டல் ரிசர்வ்குள்ளே போட்டு வைப்போம். ஓகே, தட் இஸ் 3,800 rupees. ஸோ இது இப்படி தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தேர் ஆர் 3 methods. ஒன்று வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். அது எப்படின்னா இப்போ இதில் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். அதாவது அந்த பிஸ்னஸ்க்காக நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அதே இது நெட் அசெட் மெத்தட் அப்படின்னா இவ்வளோலாம் கொடுத்துருக்கேன்னு எதுவுமே தரல, ஜஸ்ட் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ் எக்ஸப்ட் அந்த ஷேர்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் லைபிலிட்டிஸ் மட்டும் தான் எடுப்போம். ஸோ அப்படி அசெட் மைனஸ் லைபிலிட்டி எடுக்கிறப்ப ஆக்சுவல் வர்த் என்னவோ அது நமக்கு கிடைக்கும். தட் இஸ் நெட் அசெட் மெத்தட். இன்னொன்று வந்து லம்சம் மெத்தட். அப்படிங்கிறப்போ எந்த கால்குலேஷனும் கிடையாது, லம்சமாக நான் ஒரு 60 lakhs கொடுத்து நான் இந்த பிஸ்னஸை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கு. வில் பி ஒர்க்கிங் அவுட் ஆர் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லம்சமாக நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் கால் லம்சம் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மூணுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம நெட் அசெட் மெத்தடை தான் கண்டுபிடிக்கணும். நெட் அசெட் மெத்தடில் தான் நம்ம வேல்யூ ஆஃப் பிஸ்னஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி நம்ம கண்டுபிடிச்சதை இந்த 57,500 rupees. அதில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 53,700 rupees நம்ம லெஸ் பண்ணி 3,800 rupees கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்கான ஒர்க்கிங் நோட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டலை பொறுத்தவரை பி லிமிடெடுக்கு 3,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 35,000 rupees அண்ட் 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கேஸ் ஆஃப் மர்ஜரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே அதே வேல்யூஸ் தான் வரும். தட் இஸ் 1,24,000 rupees. இன்னும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இன் கேஸ் ஆஃப் மர்ஜரில் வந்து என்னென்னா 2 கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாமே வந்து வரும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண கம்பெனியோடது மட்டும்தான் வரும். எந்த ஒரு விஷயம் வந்து பி லிமிட்டடோடதும் வருது அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ், ஏன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க தட் ஹேஸ் டு பி மெயின்டைன்ட் இன் ஃபியூச்சர் இயர் ஆல்சோ 3 more years they have to maintain. ஸோ அதனால் அதை வந்து நாம் இது கூட சேர்த்துருப்போம். அப்படி வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ஆஃப் பி லிமிட்டடும் வராது. ஸோ அந்த வகையில் இங்கே ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் ஏ லிமிடெட் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 அந்த 3,800 rupees அண்ட் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ஆஃப் ஏ லிமிடெட் வந்து 3,000 அண்ட் பி லிமிடெட் வந்து how much? That is 3,000 and B limited ஓடதும் வந்து 1,000 rupees. Sorry, not 3,000. அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் வந்து 3,000 rupees. அதாவது A limited ஓடது அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் இது ரெண்டுமே வந்து ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் தான். அது B limitedக்கு வந்து 2,000 plus 1,000 rupees, அது 3,000 rupees. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் A limited மட்டும் தான் இங்கே வரும். தட் இஸ் 7,500 rupees. அது கூட செக்யூரிட்டி ப்ரீமியம் 1,700 rupeesக்கு அவங்க ப்ரீமியம் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேரை. ஸோ அந்த 1,700 rupees இங்கே வரும். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். எல்லாமே வந்து எந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணிச்சோ அதோட வேல்யூஸ் மட்டும் தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல வரும். இன் கேஸ் ஆஃப்
amalgamation in the nature of purchaseல. அதே இது amalgamation in the nature of mergerனா ரெண்டு கம்பெனியோடதும் டோட்டல் பண்ணி நாம இங்க என்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை டோட்டல் பார்த்தோம்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 24,000 rupees. நம்ம இந்த கேபிட்டல் ரிசர்வும் நம்ம சேர்த்ததுனால. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் borrowings ஆகட்டும், கரண்ட் liabilities ஆகட்டும், அது எல்லாமே சேம் தான். நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னதுனால நம்ம அந்த பி லிமிட்டடோடதும் சேர்த்து நம்ம ரிசர்வ்ஸில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 3,000 rupees வந்து நாம் இங்கே அசெட் சைடில் வந்து அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி தனி ஒர்க்கிங் நோட்டை நம்ம அதை காமிக்கணும். ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, ஏன்னா அங்கே 3,000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கேயும் நம்ம அந்த 3,000 காமிக்கணும். ஸோ அதனால அது ஒர்க்கிங் நோட் நம்பர் 7 அப்படின்னு போட்டு நாம இங்க அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி போட்டு நம்ம காமிச்சிருக்கணும். இப்போ இந்த ஒர்க்கிங் நோட்ல இருக்கிறது எல்லாமே எடுத்து நாம இங்க போடுறப்போ அண்டர் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ்ல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 that is 1,24,000 and reserves and surpluses 24,000 and non current liabilities வந்து 8,500 rupees and current liabilities வந்து 11,500 rupees. Total liabilities எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,68,000 rupees. And asset sideல வந்து non current asset வந்து 99,000 rupees and current assets வந்து 20,000 rupees and amalgamation adjustment வந்து working note number 7 அது வந்து 3,000 rupees. So இது எல்லாமே total பண்ணோம்னா will get 1,68,000 rupees. Therefore assets and liabilities are got balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.